ஸ்டாலின் சும்மாவா? எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றியினை கண்டுவர்தான் திரு மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு தலைகுனியாது. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் அன்றும் இன்றும் என்றும் திமுக இருக்கிறது. அண்ணா ஏற்றிய கொடியை இதுவரையில் எவனாலும் இறக்க முடியவில்லை. கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம். உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. படுகிற கஷ்டங்களை எல்லாம் தெரிந்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். கேட்டதையும் கேட்காது செய்து தாயுள்ளத்தோடு செய்த ஒரே முதல்வர் நம் தளபதி அவர்கள். தந்தை பெரியார் நேருவுக்கு சமூக நீதி பாடம் எடுத்தார். ராஜகோபாலாச்சாரிக்கு பேரறிஞர் அண்ணா அரசியலமைப்பு எப்படி என்பதை அன்றைக்கு போதித்தார். டாக்டர் கலைஞர் வாஜ்பாய்க்கு மத நல்லிணக்கம் என்றால் என்ன என்பதை போதித்து காட்டினார். இன்றைக்கு மாநில சுயாட்சி என்றால் என்ன என்று மோடிக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி. இந்த திரை இரும்பு திரை, தொட்டு கூட பார்க்காதே, அசைக்க முடியாது. தேவை என்பதை நானே செலவழித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை நான் பெற்றிருக்கிறேன் என்ற சுயமரியாதை என் அண்ணன் ஸ்டாலின் தருகிறார், என் அப்பா ஸ்டாலின் தருகிறார் என்று தாய்மார்கள் சொல்கிறதே, என் காதுல விழலையா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கொள்கையையும் சித்தாந்தத்தையும் முன்னே வைத்துக் கொண்டு பின்னே நிற்கிற தலைவன் எங்கள் தலைவன். எல்லாரும் சொன்னாங்க கட்டம் சரியில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கட்டத்தை தகர்த்து இன்னைக்கு சட்டத்தை மீட்டுவராக இன்னைக்கு இருக்கிறார் நம்முடைய தலைவர். நம்முடைய முதலமைச்சர் சொன்னால் என்னுடைய கண்கள் இரண்டு கண்கள், ஒன்று கல்வி மற்றொன்று சுகாதாரம் என்று சொன்னார். திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இது நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் பேசுகிறது. மாநில உரிமையை மீட்பதுதான் நமது ஆட்சியின் நோக்கம். நம்பிக்கை இல்லாத மோடி அனைத்து தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழகத்தை அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆள வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து வருகின்றார்கள். இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஒரு மதவெறி பிடித்த கும்பல் தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் நிரந்தரமான உண்மை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். பாதுகாவலராக விளங்கக்கூடிய தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நாம் மக்கள் இடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். தமிழ்நாடு டெல்லியிடம் தலைகுனியாது. எத்தனை ஆயிரம் கோடி தர மறுத்தாலும் நான் கொள்கையில் உறுதியாக இருப்பேன், என் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர். தாயுமானவராக இருந்து, தந்தையாக இருந்து, தமக்கையாக இருந்து, தாய் வீட்டு சீதனமாக இந்த 5000 உங்களுடைய அக்கவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் எத்தனை பழி வாங்கினாலும் தமிழ்நாடு தலை குனியாது. 50 லட்சம் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிற ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறக்க முடியாது. உங்களுக்கு வீட்டு பிரச்சனை வந்தா, ரோடு பிரச்சனை வந்தா, கரண்ட் பிரச்சனை வந்தா, கழிவுநீர் பிரச்சனை வந்தா, மழைநீர் பிரச்சனை வந்தா நிக்கிறவன் கருப்பு சிகப்பு போட்ட திமுக காரன் நிக்கிறான். எல்லோருக்கும் எல்லாம் என திட்டங்களை தீட்டினால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உயர் சாதிகளுக்கு மட்டுமே எல்லாம் என்று திட்டங்களை தீட்டினால் அது பாஜக, அது மோடி. வரலாற்று சாதனையை படைக்கின்ற ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர். ஒரு நல்ல அரசு இலவசங்கிற வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்துறது இல்ல. ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினான், எந்த கோயிலுக்கு தன்னுடைய பெயரை வைக்கல. அதே மாதிரிதான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜராஜ சோழனாக தளபதி அவர்கள் எல்லா திட்டங்களுக்கும் தன்னுடைய பெயர் வைக்கவில்லை. திராவிட மாடலாட்சி, திராவிட மாடலாட்சி, திராவிட மாடலாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்று நம்புகின்ற ஒரே தலைவன் யார் என்றால் நம் முதல்வர். சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மாறிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வியாக இருந்தாலும் அது உயர்கல்வியாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். அந்த சமத்துவ சகோதரத்துவ கோட்பாட்டை
உள்ளடக்கிய முழக்கம்தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கம். உண்ணக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் பிஜேபி கால் உண்ட முடியாது முடியாது முடியாது. மதுரை மாநகராட்சியில் ஒரு குழந்தைக்கு காலையில உணவு கொடுக்கறதுக்கு செலவாகிறது வெறும் 12 ரூபா 40 பைசா. இதை விட சிறப்பான அரசாங்கம் செலவு நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள்லாம் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய இலக்குங்கிறாங்க. திராவிடம்ங்கிற ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. அது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நாட்டை வளத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். என்றைக்கும் தமிழகம் தலை குனியாது. தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. தமிழ்நாடு எந்த காலத்திலும் தலை குனியாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும்.